வணக்கம் மக்களே, நான் உங்கள் முத்துப்பாண்டி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வெனிஸ்க்கு ட்ரிப் போக போகிறோம். எப்படி எங்கேருந்துன்னு கேட்குறீங்களா? நம்ம செல்லுலா சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும், நம்மக்கிட்ட வந்து ஷென்ஜன் விசா இருக்குது. ஷென்ஜன் விசா வச்சுக்கிட்டு யூரோப்பில் நீங்கள் எங்கே வேணால் சுற்றலாம். இப்போ நம்ம வெனிஸ் ரயில்வே ஸ்டேஷனில் லேண்ட் ஆகியிருக்கோம். வெனிஸ் த சிட்டி ஆஃப் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூரோப்போட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் பிளேஸ், டாப் டூரிஸ்டிக் டெஸ்டினேஷன் வேறு. இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இறங்கின உடனே சர்ச்சு. இங்கே பீப்புளெலாம் ரொம்ப ரிலீஜியஸ். திரும்பின இடம் ஃபுல்லாக இங்கே சர்ச்சு தான். இன்றைக்கி நம்ம நிறைய பிளேஸ் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் இருக்குது. அதை தாண்டி வீடியோ எண்டில் ஒரு கேள்வி கேட்க போகிறோம். அந்த கேள்வியை கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா யூரோப்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பரிசு காத்துட்ருக்கு. வாங்க போகலாம். இறங்கின உடனே ஒரு சர்ப்ரைஸ். ஒரு கம்யூனிட்டி லைப்ரரி வச்சுருக்காங்க. யார் வேணால் புக் எடுத்து படிக்கலாம் போல். வெனிஸ்ன்ற சிட்டி பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மனுஷங்களால் ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஐலாண்ட். ரோமன் எம்பையர் ஃபால் ஆன உடனே நார்த்தன் இட்டாலியை ஜெர்மனி அண்ட் ஹன் எம்பையர்ஸ் இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இன்வைட் பண்ணுறாங்க. மக்கள் அவங்கள காப்பாற்றிக்க மெயின்லேண்டை விட்டு எஸ்கேப் ஆகி இந்த லகுன் பக்கத்தில் வந்து செட்டில் ஆகிறாங்க. ரொம்ப அதிகமாக மக்கள் வர வர இங்கே வந்து இடப்பற்றாக்குறை ஏற்படுது. ஸோ இவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக வந்து இடத்த க்ரியேட் பண்ணுறாங்க. எப்படி க்ரியேட் பண்ணுறாங்கன்னா உடன் ராட்ஸ் அடித்து, உடன் கம்பத்தை அடித்து, அதுக்கு மேலே உடன் பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி அதுக்கு மேலே இப்படிலாம் கட்டியிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வெனிஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் கடலில் மூழ்கிட்டு தான் இருக்குது. வெனிஸ் பார்த்திங்கன்னா அட்ரியாட்டிக் சி அதை ஒட்டி இருக்குது. ஸோ சீயோட டைடை பொறுத்து இங்கே வந்து வாட்டர் லெவல் வந்து ஒவ்வொரு நாளும் மாறிட்டே இருக்கும். ஸோ நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டாச்சு பார்த்தோம். யார் அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா பவுலோ சர்பி. இவரை பற்றி தேடினா இவர் வந்து வெனிஸில் இருக்கக்கூடிய ஒரு கிரேட்டஸ்ட் ஹிஸ்டாரியனா, சயின்டிஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் யூனிவர்சிட்டி ஆஃப் படுவாவில் ரிசர்ச்லாம் பண்ணியிருக்காரு. நம்ம பசங்க நிறைய பேர் அங்கே படிக்கிறாங்க. மீடியா வந்து சுதந்திரமாக இருக்கணும்னு ஃபஸ்ட்டு பேசினதே இவர் தானே, பார்த்துக்கோங்களேன். என்னடா வந்ததுலேருந்து ஐலாண்ட் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த மேப்பை பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வெனிஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா வந்ததுலேருந்து நடந்து போயிட்டுருக்கோன்னு பார்க்காதீங்க. இங்கே வந்து பைக்கோ காரோ அலோட் கிடையாது. ஏன் மொத்த வெனிஸில் வந்து ரோடே கிடையாதுன்னா பார்த்துக்கோங்களேன். இங்கே இருக்க பீப்புள் எல்லாமே போட் தான் யூஸ் பண்ணுறாங்க டிரான்ஸ்போர்ட்டுக்கெலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வெனிஸ் இருக்கக்கூடிய ஒரு டிப்பிக்கலான ஹவுஸ். வீட்டோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா கிணலை ஒட்டியே இருக்குது. இன்னொரு சைடு என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம நடந்து போகிறோம்ல அந்த பாதையில் இருக்கும். நம்ம எப்படி நம்ம வீட்டுக்கு முன்னாடி பைக்கோ காரோ பார்க் பண்ணிட்டு போகிறோம், இங்கே வந்து போட்டை பார்க் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி போட்டு நிற்கிறதுக்கு வெனிஸ் ஃபுல்லாகவே இடம் இருக்கும். ஸோ யார் வேணால் எங்கே வேணால் போட்டை பார்க் பண்ணிவிட்டு மெயின்லேண்டுக்கு வந்துடலாம். வெனிஸ் பார்த்திங்கன்னா 120 தனித்தனி திட்டுகளால் ஜாயின் பண்ணப்பட்ட ஒரு ஐலாண்டு. இந்த திட்டுக்கள்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க மொத்த வெனிஸ் ஃபுல்லாகவுமே. அதை தாண்டி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல போட் யூஸ் பண்ணுறாங்க டிரான்ஸ்போர்ட்டுக்குன்னு. இங்கே ஒரு வித்தியாசமான போட் பார்த்தேன். இது பேர் பார்த்திங்கன்னா கொண்டோலா ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெனிஸில் ரொம்ப ஃபேமஸான விஷயம். இந்த போட்டை வந்து நிறைய படத்தில் காட்டியிருக்காங்க. நம்ம தமிழ் படத்தில் நிறைய பாட்டுங்களில் வந்திருக்கு. இந்த போட்டை பற்றி இன்னொரு இன்டெப்த்தாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து கோவிட் ப்ரிகாஷன்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. நான் ஒருத்தவங்க கூட மாஸ்க் போடாமல் அன்றைக்கி பார்க்கல. இதனால அன்றைக்கி நான் சுற்றி பார்க்கும்போது நானும் கொஞ்சம் சேஃபாக ஃபீல் ஆனேன். இப்போது இந்த ஸ்ட்ரீட்டோட 2 சைட்லையுமே கடை வச்சுருக்காங்க. வெனிஸ் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். கிஃப்ட் ஷாப்ஸு, ஜுவல்லரி ஷாப்ஸு, துணி கடைங்க. பாரிஸ்க்கு அடுத்தது மிலான் தான் வந்து ஃபேஷன் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்க எதையும் நம்மளால் ஷாப்லாம் பண்ண முடியாது. எல்லாமே வந்து 1 லட்சம் அப்படி இருக்கும் விலைலாம். ஸோ வேடிக்கை மட்டும் பார்க்க வேண்டியது தான். இந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரவாக இருக்கும். வெனிஸ் ஃபுல்லாகவுமே இப்படி தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா பியாசோ சான் மார்க்கோ. இங்கிலீஷில் வந்து சென்ட் மார்க் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. பியாசோனா ஸ்கொயர், திடல் தமிழில். எப்படி நம்ம ஊர் கோயிலுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு எம்டி கிரவுண்ட் இருக்கும், கடைகள் போட்டிருப்பாங்க, திருவிழா நடக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம், பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு இடம். இங்கே இருக்க மக்கள்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஓப்பன் பிளேஸ். இந்த இடம் வந்து வெனிஸ்லேயே ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா வெனிஸ் இருக்கக்கூடிய மேஜர் அட்ராக்ஷன் எல்லாமே இங்கே தான் இருக்குது. டோஜ் பேலஸ், சர்ச், டவர், பில்லர்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. நார்மலாக இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஜேன்னு கூட்டமாக இருக்கும். 2 சைடும் கடைகள்லாம் இருக்கும். கோவிட்ன்றதுனால இந்த இடமே இப்போ பார்த்திங்கன்னா வெறிச்சோடி கிடக்கு.
இதுதான் இந்த சர்ச்சோட பில் டவர். நம்ம ஊர் கோயில் மணி மாதிரி பார்க்க மேக்னிஃபிசெண்ட்டாக இருந்தாலும் பேஸ் சரியில்லாததுனால நிறைய தடவை கீழே இடிஞ்சு விழுந்திருக்கு. திரும்ப திரும்ப எடுத்து கட்டியிருக்காங்க. இந்த சென்ட் மார்க் ஸ்கொயரோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெனிஸில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் இது கனெக்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே தொலைஞ்சு போனாலும் இந்த இடத்துக்கு வந்துடலாம். நாங்களும் வழி தெரியாமல் சுற்றிட்டு இருந்தப்போல்லாம் இந்த இடத்துக்கு தான் வந்து சேர்ந்தோம். 1600 மொத்த யூரோப்லையுமே பவர் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது கிங்ஸ் கிட்டேருந்து மெர்ச்சன்ட்ஸ் கிட்ட. ஸோ இந்த சர்ச்சை வந்து மெர்ச்சன்ட்ஸ் தான் கட்டியிருக்காங்க. அவங்க போயிட்டு வெளியே உலகத்தெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதை வச்சு இந்த மொத்த ஆர்கிடெக்சர் வடிவமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஸ்ட்ரானமிக் கிளாக் இருந்துச்சு, ராசிபலன் கிளாக். அதுவும் பார்க்குறது நல்லா இருந்துச்சு. இந்த சர்ச்சு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மொசைக்கில் போட்டு செதுக்கியிருக்காங்க. வெளியே ரொம்ப அழகான பெயிண்டிங்ஸ் நிறைய இருந்துச்சு. இந்த சர்ச்சுக்குள்ளே இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்குது. நம்ம கோவிடில் வந்திருக்கோம். ஸோ அதனால் நான் வந்து சர்ச்சுக்குள்ளே போகிறதுக்கு இப்போதைக்கு பர்மிஷன் இல்லை. இந்த இடம் பார்த்திங்கன்னா நார்மலாக பீப்புளோட பீஜியன்ஸோட ரொம்ப ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்கும். நிஜமாகவே வெனிஸ் ஹியூமன்ஸோட மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லணும். ஒரு லகூனில் இவ்வளோ வித்தியாசமான ஆர்கிடெக்சர், இவ்வளோ பில்டிங் கட்டுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். உங்களுக்கு சும்மாலாம் சொல்லக்கூடாது. ஆர்கிடெக்சரில் மட்டும் கிடையாதுங்க, இவங்க எஜுகேஷன்லேயும் முன்னோடியாக தான் திகழ்ந்திருக்காங்க. வேர்ல்டில் ஃபஸ்ட்டு விமன் கிராஜுவேட் எலினான்றவங்க வெனிஸ்லேருந்து வந்திருக்க ஒரு விமன். அவங்க 1600s யூனிவர்சிட்டி ஆஃப் படுவாலேருந்து கிராஜுவேட் ஆகியிருக்காங்க. இந்த ஸ்டாச்சு வந்து ரொம்ப மெஜஸ்டிக்காக இருந்துச்சு. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்டர் எமானுவேல், இட்டாலியனில் இருக்க ஒரு மிகப்பெரிய கிங். இந்த பிரிட்ஜ் பேர் வந்து பிரிட்ஜ் ஆஃப் சைஸ். இந்த பிரிட்ஜோட முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாச் பேலஸையும் ஜெயிலையும் கனெக்ட் பண்ணக்கூடிய பிரிட்ஜு. தண்டனை கைதிகள்லாம் இந்த பிரிட்ஜ் வழியாக தான் ஜெயிலுக்கு போவாங்க. இந்த ஜெயிலுக்கு அனுப்புறதுல ரொம்ப முக்கியமான ஒரு கைதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கேசனோவா. ரொமான்டிக் கை, ப்ளே பாயின்லாம் படிச்சிருப்போம். அவரை இந்த பிரிட்ஜ் வழியாக தான் வந்து ஜெயிலுக்கு போயிருக்காரு. பட் அந்த ஜெயிலேருந்தையும் தலைவன் எஸ்கேப் ஆகி வெளியே வந்திருக்கான். பிரிட்ஜ் ஆஃப் சைஸ் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே நடந்து போயிட்டு இங்கே இருக்கிற ஒரு கேசினோவுக்கு போனோம். இதுதான் வந்து வேர்ல்ட்லே ரொம்ப ஓல்டஸ்ட்டு. 1600s கட்டியிருக்காங்க. இந்த கசினோக்கு 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பேக் என்ட்ரன்ஸ், ஒன்று நம்ம இப்போ பார்க்குற இந்த பேக் என்ட்ரன்ஸ், இன்னொன்று வந்து ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ். அது வந்து நம்ம போட் வழியாக வரலாம். இதுவும் கோவிட்னால க்ளோஸாக தான் ஆயிருந்துச்சு. அடுத்த ஒரு இன்ஸ்பைரிங்கான விஷயம் பார்த்தேன். ஆல்ரெடி போட் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சிருச்சு. பேசிக் நீட்ஸ்க்கெலாம் என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு குழப்பம் எடுத்துகிட்டே இருந்துச்சு. அப்போ தான் இந்த போட்டை பார்த்தேன். இந்த போட் பார்த்திங்கன்னா வந்து கார்பேஜ் ட்ரக் மாதிரி கார்பேஜ் போட். இங்கேயும் வந்து இவங்க வந்து மக்கும் குப்பை, மக்காத குப்பை, ஆர்கானிக், பிளாஸ்டிக் அப்படின்னு பிரித்து தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த போட் பார்த்திங்கன்னா இயர்லி மார்னிங் தான் வரும் போல். ஸோ தட் அந்த டைமில் வந்து மற்ற போட்டுக்கெலாம் இந்த போட்டால் வந்து டிராஃபிக் வராமல் இருக்கும் அப்படின்றதுனால. இந்த மாதிரி ஒரு கன்ஜஸ்டட் பிளேஸில் கூட எந்த அளவுக்கு என்விரான்மெண்டல் கான்ஷியஸாக இருக்காங்க பாருங்கள். கார்பேஜ் போட்டை பார்த்துட்டு அங்கேருந்து நடந்து வரப்போ இன்னொரு வித்தியாசமான போட் என் கண்ணில் பட்டுச்சு. அது என்ன அப்படின்னு கிட்ட போய் பார்த்தப்போ தான் புரிஞ்சுது. அது வந்து கூட்ஸ்லாம் டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு போட்டு. அதில் வந்து இப்போ இந்த போட்டில் வந்து ஹோட்டலுக்கு தேவையான ஏதோ ஒரு ஜாமான்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு க்ரைன் வேறு இருந்துச்சு, பொருளை வந்து டாக்குக்கும் இதுக்கும் மாற்றுறதுக்கு. அமேசான் கூட இங்கே வந்து பார்சலாக டெலிவரி பண்ணுறதுக்கு வந்து போட் தான் யூஸ் பண்ணுறாங்க. வெனிஸ் சுற்றி பார்த்து வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். லிமிட்டட் ரிசோர்ஸை வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக வாழ்கிறாங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து
நம்ம வந்து ஒரு கொஷின் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவில் நிறைய பேர் அவங்களோட டாகை வந்து வாக் கூட்டு போயிருப்பாங்க. ஸோ மொத்தம் எத்தனை டாக் வந்து இந்த வீடியோவில் அப்பியர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். உங்களோட சில பேருக்கு வந்து யூரோப்லேருந்து நாங்கள் வந்து கிஃப்ட் கண்டிப்பாக சென்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்கள் வெனிஸை பற்றி பார்ப்போம். Until then, bye-bye.